சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கணவர், துலா ராசி விசாக நட்சத்திரம் மனைவி. ஸோ உங்களுக்கு 2024 ஆகஸ்ட்ல தான் திருமணம் நடந்திருக்குது. பட் வந்து 2025 பிப்ரவரியிலே வந்து உங்களுக்கு வந்து அது பிரிவு ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம்னாலும் சேர்ந்து வாழ்வீங்களா? இது ஏன்? எதனால? என்ன பிரச்சனை? அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்ப பதில் என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்க மனைவிக்கு டைமிங் நல்லா தான் இருக்கு. உங்க மனைவி துலா ராசி. துலா ராசி விசாக நட்சத்திரத்துக்கு கிரக நிலைகளோட தாக்கம் எதுவுமே இல்ல. குடும்ப வாழ்க்கையை கெடுப்பதற்குரிய தாக்கமும் கிடையாது. ஆனா சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு தான் வந்து ராகு கேது பயிற்சியும் கெண்டக சனியும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல திருமணம் நடந்துருச்சு. அப்படியே திருமணம் பண்ணியிருந்தால் கூட வந்து நீங்க வந்து இந்த கெண்டக சனி முடியிற வரைக்கும், அஷ்டம சனி முடியிற வரைக்கும், ராகு கேது பயிற்சி முடியிற வரைக்கும் வந்து இந்த திருமண வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணாதான் இந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அங்க அதை தவறிட்டு நான் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு பிடித்த மாதிரி தான் இப்படிதான் அப்படின்ற வாழ்க்கையை நீங்க லைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிவு தான் இருக்கும். அப்ப இங்க வந்து யார் பிரச்சனை அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம். ஆனா நீங்க நல்லவங்க தான். பட் வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசுறது உங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அது உங்க தரப்புக்கு மட்டும்தான். பட் எதிர்த்து ரிசீவ் பண்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நெருடலை கொண்டு வரும். ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் நம்ம நிலா புரிய மாட்டேங்குது? அப்படின்ற ஒரு கூற்றை ஏற்படுத்தி பேசாம இதுக்கு வந்து இப்போ உள்ள நம்ம 2025ல இருக்கிறோம். வேர்ல்டு போற இதுல வந்து பேசாம பிரிஞ்சிருந்துரும் அப்படின்ற ஒரு கூற்றை கொண்டு வந்துருவாங்க. அப்ப உங்களுக்கு குடும்பம் வேணும், குட்டி வேணும், ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் நீங்க உங்க மனைவிட்ட போயிட்டு நீங்களே கம்யூனிகேஷன் பண்ணி இதுக்கப்புறம் நடந்த தவறுகள் இதுக்கப்புறம் நடக்காது, இதுக்கப்புறம் நம்ம நல்ல விதமா டிராவல் பண்ணும் அப்படின்ட்டுன்னு நீங்க கெண்டக சனி முடிகிற வரைக்கும் அடுத்த வருஷம் 3ஆவது மாசம் வரைக்கும், அடுத்து ராகு கேது பயிற்சி முடிகிற வரைக்கும் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு 2025 ஃபுல்லா 26 ஃபுல்லா இது வரைக்கும் மட்டும் நீங்க வந்து உங்க மனைவி கூட கவனமா பேலன்ஸ் பண்ணி மனைவிக்கு பிடிச்சாரு போல இருந்துட்டீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை சிறப்பு. மற்றபடி பரிகாரம் அப்படின் போது வந்து அசிசல் நீங்க வந்து சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு உங்க பேரு ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அதுபோல் வந்து ராகு கேதுக்கு வந்து விளக்கு போட்டு உங்க பேரு ராசிந்திர சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இதுதான் பரிகாரம் வழிபாடு. இதை கரெக்டா உங்களுக்கு தான் நீங்க பண்ணணும். துலா ராசிக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்க தான் உங்க ஃபேமிலி வேணும், உங்க ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உங்க மனைவியோட நல்லதமா இருந்துட்டீங்கன்னா சிறப்பு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஒரு தலைக்கு மேல போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த டைவர்ஸுக்கு போகாத அளவுக்கு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?